அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கமுங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணினாங்க. இன்றைக்கி தங்கு கொட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். முளை கொட்ட மாட்டாங்க. சாமிக்கு கரகம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி விட்டுருவாங்க. நாளைக்கு பால் குடம் எடுக்கிறதுக்காக. அது மாதிரி இன்றைக்கி கரகமெல்லாம் அலங்காரம் பண்ணி சாமி அழைச்சி கரகம் இறக்கி வச்சாங்க. இறக்கி வச்சுட்டு சாமிக்கு தீபாராதனை காமிச்சு படையல் வச்சாங்க. வச்சுட்டு மகமாயி பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. சாமி கும்பிட்டு அதோடு எழுந்திரிச்சிட்டோங்க. தீபம் அன்றைக்கி அழகாக தீபம் காமிச்சிட்டு எல்லோரும் அமைதியாக உட்காந்துருவோம். எப்போவுமே தீபம் காட்டுறப்ப தீபம் காமிச்சாங்க. தீபம் காமிச்சதுக்கப்புறம் மகமாரி பாட்டு பாட ஒரு 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 அம்மா பாடுவாங்க. நான் அந்த வீடியோ அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாகவுமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, கேளுங்க. பூசாமல் ஓடி வந்தால் ஓடி வந்த மாரியர்க்கே உகந்தே குலவ செய்வீர். பட்டு பளபளக்கும் பாவாடை கட்டி எங்கள் 8 திசையிலும் எங்கும் நிறைந்திருப்பாள். கட்டு கடங்காத மாறி என்னும் அழகாபுரியாள். அவளை கும்பிட்டு வாழ்த்தி குலவையிடம் கோதையரே. சிற்றரசை போற்றும் சிவகாமி என் தாய். மிக்க மிகு பாலர்களை மென்மேலும் வாழ வைப்பாள். அக்குறுமும் செய்வோரை அடக்குவாளாம் அழகாபுரியாள். அவளாகி அள்ளுவாளாம் முத்தை அளப்பாளாம் கூடையிலே. வையகத்தில் உள்ளோருக்கு வாரிவிடுவாள் முத்துவகை. தேசத்தில் உள்ளோருக்கு செழித்திருவாள் முத்துவகை. அத்தி பழம் போல இத்து வடிவாளாம். சங்கம் பல போல சாதிப்பாள் திரேகமெல்லாம். வந்திருக்கா மாறி வாருங்க மாதரெல்லாம். போடுங்க மாரியர்க்கு ஒன்னான திருக்குலவை. கண்ணாயிரம் உடையாள் காந்தாரி வீரதுர்கை. அண்ணாமலபதியால் அதிக பயன் தருவாளாம். விண்ணோர் படிகளந்த விமலுடன் தேவியராம். மன்னோர் படி பாட்டு பாடி முடித்த உடனே மறுபடியும் சாமிக்கு தீபம் காமிச்சிட்டு விநியோகம் பண்ணாங்கங்க. எல்லோரும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு நாள்.